செய்திக்குள்ளே நம்ம போவோம். ஸோ நம்ம தொடர்ந்தேச்சியாக எந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துட்ருக்குறோம் சர்ச்சில்? கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட். ஸோ அதிகமாக ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்ப ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தார். அது என்னென்னா கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சின்ன கடுகு விதைக்கு ஒப்பா சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு லேம்புக்கு ஒப்பா சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை ஆண்டவர் வந்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். ஸோ இன்றைக்கி அதே தான் நான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி மெசேஜோட டைட்டில் என்னென்னா கிங்டம் மென்டாலிட்டி. இன்றைக்கி மெசேஜோட டைட்டில் என்ன? கிங்டம் மென்டாலிட்டி. கிங்டம் மென்டாலிட்டினா அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், யோசனைகள் எப்படி இருக்கணும், நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் கிங்டம் மென்டாலிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு நாய் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு தெரு நாயை யோசிச்சு பாருங்கள். அது பயந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் போகிறீங்க, அது உங்களை பார்த்து பயப்படுதுன்னா அது எப்படி நடக்கும்? இப்படி நடக்குமா? கம்பீரமா? எப்படி நடக்கும்? நாய் பயந்துச்சுன்னா வால் தூக்கி இருக்குமா, இறங்கி இருக்குமா? இறங்கி இருக்கும். எப்படி போகும்? அப்படியே நடு ரோட்டில் நடக்குமா? நாய் பயந்துச்சுன்னா எப்படி போகும்? இப்போ நீங்கள் எப்படி நேராக போகிறீங்கன்னா நாய் எப்படி போகும்? அப்படியே ஓரமாக போகும். ஆனால் இதே ஒரு சிங்கம் எப்படி நடக்கும்? நம்ம நேரில் வந்து நிறைய பேர் சிங்கம் பார்த்துருக்கமோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் டாக்குமெண்ட்ரி மூவிஸ்லையோ வீடியோஸ்லையோ பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மனுஷன் போகிறான்னா சிங்கம் வாழை இறக்கி விட்டுட்டு இப்படி ஓரமாக நடக்குமா? சிங்கம் எப்படி நடக்கும்? யாரா நீ அப்படின்னு நடக்கும்ல ஒரு திமிரா. ஏன் ஏன் அது அப்படி நடக்குது? யார் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அப்படி நடக்கிறதுக்கு? ஏன் அது அப்படி நடக்குது? ஏன்னா அது சிங்கம். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ கிங்டம் மென்டாலிட்டினா நம்ம நடை, உடை, பாவனை, எண்ணங்கள் எப்படி இருக்கணும், அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மெசேஜே நான் ஒரு 3 பாகமாக பிரிக்கிறேன். முதல்ல என்னென்னா, ஹவு டிட் ஜீசஸ் see situations on this earth? ஸோ ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் சூழ்நிலைகளை எப்படி பார்த்தார்? நம்ம ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், அவருக்கு முன்னாடி சூழ்நிலைகள் வரும்போது அவர் எப்படி பார்த்தார்? இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்டு, எப்படி அவரால் அப்படி பார்க்க முடிஞ்சிச்சு? இதுதான் செகண்ட் பார்ட்டாக நான் சொல்ல போகிறேன். மூணாவது, நம்ம என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு, நம்ம எப்படி அவர் பார்க்குற மாதிரி பார்க்குறது. ஸோ இந்த 3 பகுதியை நான் பிரிக்கிறேன். முதலாவது, ஹவு டிட் ஜீசஸ் see situations on the earth? தேவன் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்ப எப்படி சூழ்நிலைகளை பார்த்தாருன்னு மத்தேயுவிலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா, முதல்ல சர்மன் ஆன் த மவுண்ட்டை வந்து ஜீசஸ் முடிக்கிறாரு. சர்மன் ஆன் த மவுண்ட்டுக்கு தமிழில் என்ன? மலை பிரசங்கம். ஸோ மலை பிரசங்கத்தில் உட்காந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரமே மலை பிரசங்கம். ஸோ பைபிளில் கிரேட்டஸ்ட் டீச்சிங்ஸ், அவருடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கிரேட்டஸ்ட் டீச்சிங்ஸ் வந்து இந்த 3 சாப்டர்ஸில் எழுதப்பட்டிருக்குன்னு நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை முடிச்சு கீழே இறங்குறாரு. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் 8:2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஸோ இங்கே மலையிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்தோடனே ஒரு லெப்பர் வராரு. இப்போ ஒரு குஷ்டரோகி வந்தோடனே, இப்போ இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் லெப்ரசி பேஷண்ட்ஸை பார்த்துருக்கீங்க, தொட்டிருக்கீங்க, அவங்களோட பேசியிருக்கீங்கன்னு தெரில. ஸோ இன்றைக்கி இதில் ஒரு கோவிட் பேஷண்ட் வராங்க. கோவிட் பேஷண்ட்டுன்னு எப்படி தெரியுது? அவங்க அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்குறாங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க, அந்த கோவிட் ப்ரோட்டோக்கால் எல்லாம் சுற்றி முற்றி வராங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த ஒயிட் சூட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒயிட் சூட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? பிபிஇ சூட்டா? பிபிஇ சூட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வெள்ளை கலர் சூட்டு. அவங்கள போய் தொடுவோமா? நம்ம தொடுவோமா? சொல்லுங்களேன், நீங்கள் தொடுவீங்களா? கிட்டேயே போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி காலத்தில் வாழ்கிறோம். ஸோ அது மாதிரி தான் ஜீசஸ் டைமில் அந்த ஒரு லெப்பர். இப்போ அந்த லெப்பர் வந்து வராரு. உடனே ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? எனக்கு தெரிஞ்ச இந்த பாக்டீரியல் டிசீசஸ்லாம் இது பண்ணுற டாக்டர் எனக்கு தெரியும், அவர் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, அவரை போய் பாருங்கள், அவர் இது பண்ணிடுவாருன்னு சொன்னாரா ஜீசஸு? ஜோம் பண்ணாரா? வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் 5 அப்போ 2 மீனை பிட்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணாருன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜோம் பண்ணாரா? இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணார்? ஒரு லெப்பர் வந்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணார்?
கையை நீட்டினாரு. முதல்ல அந்த லெப்பர் என்ன சொல்றாரு, சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொல்றாரு. சித்தமானால்னு கேட்டுட்டியப்பா, நான் எப்படி உன்னை சுத்தமாக்காம இருக்கிறதுன்னு உடனே சுத்தமாக்கிட்டாரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஹீலிங் வந்து தேவனுக்கு சித்தமா சித்தம் இல்லையா? சித்தமா சித்தம் இல்லையா? சித்தம். சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு இன்ஸ்டண்டா ஸ்பான்டேனியஸா கையை நீட்டி உடனே வந்து அவனை சுத்தமாக்கிட்டாரு. அடுத்து ஒரு இன்சிடென்ட் பார்ப்போம். மத்தேயு 8:14-16. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஸோ இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, ஜீசஸ் வந்து பீட்டரோட வீட்டுக்கு போறாரு. இப்போ பீட்டர் யாரு ஜீசஸ்க்கு? டிசைபிள். டிசைபிளுக்கு ஒரு படி மேலே. பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். டிசைபிளுக்கு ஒரு படி மேலே. அது என்னது? பிரதான சீஷர்கள். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, இன்டிமேட்டாக அவரோட க்ளோஸ் எல்லாமே சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ வர்றாங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பாவக்காய் புளிக்குழம்பும் பீன்ஸ் பொரியலும் செய்வோமா? ஒரு சாம்பிள் மெனு சொல்லுங்கள், என்ன செய்வோம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா? சும்மா சொல்லுங்கள். பிரியாணி செய்வோம், ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்வோம், ஒரு பாயசம் செய்வோம், குலோப் ஜாமுன் செய்வோம், இல்லை ஒரு சிக்கன் கிரேவியாவது பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இப்போ ஜீசஸ் பீட்டர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவர் வந்து எப்படி 100% காடோ அதே மாதிரி 100% மேன். ஸோ அவர் போகும்போது இளைப்பாரலாம், சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு போகிறாரு. ஆனால் எங்கே போட்டிருக்கு, he saw Peter's mother-in-law lying sick in the bed with fever. அவங்க சிக்கா மட்டும் இல்லையா, lying on the bed with fever. ஸோ அவங்க படுக்கையில் ஃபீவராக இருந்தாங்க. வீட்டில் யாராவது படுக்கையில் வச்சு ஜுரமாக இருக்கும்போது நம்ம பிரியாணி செய்வோமா? நம்ம ஓடி போய் அவங்க தலையில் ஈர துணியை வைப்போம், அந்த ஃபீவரை எடுப்போம், மாத்திரையை கொடுப்போம், டெம்பரேச்சரை எடுப்போம், கான்ஸ்டண்ட்டாக அவங்கள தானே கேர் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ பீட்டரோட ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க? கான்ஸ்டண்ட்டாக அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து பீட்டர் அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நார்மலாக ஒரு ஒய்ஃப்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நேரம் கெட்ட நேரம்ன்றதே ஒன்று இல்லை அப்படின்னு பல்ல கடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பிரியாணி அங்கே இருந்திருக்காது. ஸோ இது ஒரு ஜீசஸ்க்கு ஒரு இன்ட்ரப்ஷனாக நான் ஒரு கற்பனையில் ஜஸ்ட்டு ஒரு நேச்சுரலாக சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து வசனங்களுக்கு இடையில என்ன நடந்திருக்கும்னு ஒரு ட்ராமா மாதிரி நம்ம இமேஜின் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ட்ரப்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஜீசஸ் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம், இந்த இடத்துக்கு போய் ஃப்ரெண்டோட ரிக்ளைன் பண்ணலாம், நம்ம ஒரு சுகித்து இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிற இடத்துல அவங்க வந்து சிக்காக இருக்கிறாங்க. உடனே வந்து ஜீசஸ் வந்து அப்படின்னு உச்சி கொட்டலை. சரிப்பா நான் நாளைக்கு வரேன்ப்பா அவங்க வீட்டுக்கு, மாமியார் கொஞ்சம் சரியாகட்டும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆண்ட்ரூ வீட்டுக்கு போகல. இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணார்? இன்ஸ்டண்ட்டாக கையை தொட்டார். உடனே என்ன ஆயிடுச்சு? ஜூரம் அவரை விட்டு நீங்கிருச்சு. ஸோ அவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் சந்திக்கும் போது வேற ஒரு விஷயம், அவர் நினச்சதை விட வேற ஒரு விஷயம் நடக்கும்போது அதை அவர் இன்டரப்ஷனாகவே பார்க்கல. இன்டரப்ஷன்னா என்ன சொல்கிறது தமிழில்? தடையாகவே பார்க்கல. கேஷுவலாக உடனே என்ன பண்ணுறாரு? அவர் என்னால் சுகப்படுத்த முடியுமா முடியாதா, நான் ஜெபிக்கிறேன், இவங்க சுகம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜோம் பண்ணுற, எதுவுமே பண்ணல. உடனே என்ன பண்ணுறாரு? தொடுறாரு. உடனே என்ன ஆகுது? ஃபீவரு அவங்கள விட்டு போயிடுது. the fever left her and she got up and served him. எந்த அளவுக்கு அவங்க சுகமாயிட்டாங்கன்னா, ஃபீவர் நம்மளுக்கெல்லாம் ஃபீவர் சரியானா கூட ஒரு வாரம் என்ன இருக்கும்? அலுப்பு இருக்கும்ல உடம்புல, வேலை செய்ய முடியாது, எந்திரிக்க முடியாது, உடம்ப வந்து தள்ளிட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக அந்த அலுப்பும் சரியாயிடுச்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அவங்க போய் பிரியாணி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏசப்பாக்கு. அடுத்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கலாம். மத்தேயு 8:24-26. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ இந்த பேசேஜ் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான பேசேஜ். இதுல வந்து சீஷர்கள் எதை பார்த்து ஷாக் ஆனாங்க, சர்ப்ரைஸ் ஆனாங்க? சீஷர்கள் எதை பார்த்து ஷாக் ஆனாங்க, சர்ப்ரைஸ் ஆனாங்க? அலைய பார்த்து. இப்ப ஜீசஸோட கூட இருந்ததுல முக்காவாசி பேர் என்ன தொழில்?
மீன் பிடிக்கிறவங்க எங்க மீன் பிடிப்பாங்க? காட்டுலையா கடல்லையா? கடல். அவங்க பார்க்காத புயலாங்க, அவங்க பார்க்காத புயலா, அவங்க பார்க்காத அலையா, அவங்க பார்க்காத காத்தா? ஆனா ஜீசஸோட தொழில் என்ன? பூமியில இருந்தப்ப கார்பெண்டர். அவரோட தொழிலை எங்க செய்வாரு? அவர் கடல்லையா இல்ல இதுலையா? லேண்ட்லையா? லேண்ட்ல. அப்ப யாருக்கு எந்த அலை சாவுக்கு எதுவான அலை தெரியும், யாருக்கு உண்மையா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சீஷர்களுக்கு தான் கரெக்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு அலை வருது, ஸ்டாம் அடிக்குதுன்னா எது டிசாஸ்ட்ரஸாக முடியும், எது டிசாஸ்ட்ரஸாக முடியாதுன்னு ஜீசஸை விட யாருக்கு தான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்களே வந்து பயந்து பதறாங்க. அப்போனா அது உண்மையிலே என்னதான்? பயங்கரமான அலை, பயங்கரமான ஸ்டாம் தான். ஆனால் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? பயந்தாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ஜீசஸோட எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? இப்போ அவரை எழுப்பி விட்டாங்களே, நம்ம தலைவர் தூங்குறாரு, அவரை எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டப்ப அவர் எதை பார்த்து ஷாக் ஆகுறாரு? இப்போ இந்த 3 வருஷம் படித்தோம்ல, அவர் புயலை பார்த்து ஷாக் ஆகுறாருன்னு இருக்குதா இங்க? அவர் எதை பார்த்து ஷாக் ஆகுறாரு? யோ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அந்த வசனம் சொல்லுது 26 என்ன சொல்லுது? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல். ஸோ சீஷர்கள் புயலை பார்த்து ஐயோ அம்மா நாங்கள் சாகுறோம்னாங்க. ஜீசஸ் எழுப்பி விட்டு புயல் வருதுன்னா அவர் புயலை பார்க்காம இவங்களை இப்படி பார்க்குறாரு. ஏன் பயந்தீர்கள்னு கேட்டுட்டு அவர் வந்து உடனே வந்து ஷோ அமைதியாரு அப்படின்ற மாதிரி காற்றையும் கடலையும் வந்து அதட்டி இது பண்ணுறாரு. ஒரு ஊழியக்காரர் சொல்கிற சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து அவர் படுத்திருந்தாராம். படுத்திருக்கும் போது திடீர்னு மிட் நைட்டுக்கு மேலே ஒரே அப்படியே ஸ்க்ரீனெல்லாம் நவுறுதான். அந்த பேய் படத்தில் காமிப்பாங்களே சினிமாவில், இதெல்லாம் ஸ்க்ரீனெல்லாம் அப்படி நகருதான், சேரெல்லாம் நகருதான். ஸோ இவர் வந்து என்ன ரொம்ப பெரிய வெளியில் சுழல் காட்டுற மாதிரி எதுவும் அடிக்குது போல், உள்ளே அடிச்சு தான் இதுன்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக அப்படி திரும்பி பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிருச்சான் ஒரு அசுத்தாவி வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்குதுன்னு. அந்த அசுத்தாவி அதோட பவரை காட்டுதான், எல்லாம் நகருதான் அந்த ரூமில். இவர் திரும்பி பார்த்து நீயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டாராம். அப்புறம் ஒரு கோவம் வந்துச்சான் அவருக்கு. நான் வீட்டை நீட்டாக தானே வச்சுருந்தேன், இது என்னத்துக்கு வந்து எல்லாத்தையும் களைச்சி போட்டுச்சுன்னு திரும்பி பார்த்து ஒழுங்கா மரியாதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போயிருன்னு சொல்லி திரும்பி இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டாராம். இதுதான் வந்து ஸோ அவருக்குள்ளேயும் அதே ஆண்டவர் தான், நமக்குள்ளேயும் அதே ஆண்டவர் தான். அவர் எதில் ஷுவராக இருந்தார்னா, நான் யார், எனக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்றதில் ரொம்ப ஷுவராக இருந்தார். இப்போ ஜீசஸோட ரியாக்ஷனையும் பாருங்கள். ஜீசஸோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அந்த காற்று, கடல், புயல் இதெல்லாம் யார் படைச்சா? அவர் தான் படைச்சார். இம்மட்டும் வா, இதற்கு மேல் வராதேன்னு அதுக்கு கட்டளை கொடுத்தது யாரு? அவர் தான். இன்னைக்கு அதே ஆண்டவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ள. ஆனால் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறதுல முக்கால்வாசி நேரம் நம்ம எதுலேயே தான் செயல்பட்டு இருக்கோம்? மைண்ட்லேயே தான், பாடியிலேயே தான் செயல்பட்டு இருக்கோம், மாம்சத்துலேயே. அதில் வேற நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறது நானும் மனுஷன் தானே. ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக ஒரு மனுஷனை அவனோட ஆவி போனதுக்கப்புறம் மனுஷன் சொல்லுவோமா, என்னன்னு சொல்லுவோம்? பாடி. பிரசிடெண்ட்டே ஆனாலும், யூஎஸ் பிரசிடெண்ட்டே ஆனாலும், இந்தியாவின் பிரதமரே ஆனாலும் ஆவி போய்விட்டால் அவரை என்னவென்று சொல்லுகிறோம்? பாடி, சடலம். அப்போ உண்மையாக மனுஷன்னா யாரு? ஸ்பிரிட், ஆவி. பட் நம்ம ஆவியில் வாழ்கிறோமா? 90% எதில் தான் வாழ்கிறோம்? சரீரத்திலே தான் வாழ்கிறோம். ஸோ ஏன் இவங்க பயந்தாங்க, சீஷர்கள் பயந்தாங்க? அவங்க எதில் தான் பார்த்தாங்க? மாம்ச கண்களில் சிச்சுவேஷன்ஸை பார்த்தாங்க. ஜீசஸ் ஏன் பயப்படல? அவர் எப்படி பார்த்தாரு? ஆவியில் பார்த்தார். இது எனக்கு கட்டுப்பட்டது, இது எனக்கு அடங்கும் அப்படின்னு அவர் பார்த்தார். இன்னொரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். மத்தேயு 9:23-25. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்போ இந்த சீனை நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஒரு துக்க வீடை இமேஜின் பண்ணுங்க. அதுவும் இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் துக்கம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஃபார்மாலிட்டியாக இது பண்ணாங்க. இதுக்குன்னே வந்து மோனர்ஸ்ன்னு ஹையர் பண்ணுவாங்களாம். மோனர்ஸ்னால் இப்போ கிராமத்துல எல்லாம் ஒரு இறப்பு நடந்தால் நம்ம டவுனில் இருக்கிற மாதிரி அமைதலாக இருக்காது வீடு.
ஒப்பாரி வைப்பாங்க தெரியுமா பாட்டிமார்கள்லாம், சொல்லி 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 அழுவாங்க அவங்க செஞ்ச நல்ல காரியத்தெல்லாம். அந்த ஒப்பாரிக்குனே ஒரு கூட்டத்தையே வந்து ஹையர் பண்ணுவாங்களாம், காசு கொடுத்து வர சொல்லுவாங்களாம் வீட்டுக்கு. ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம கொட்டடிக்கிறோம்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு சில கம்யூனிட்டிஸில் வந்து கொட்டடிப்பாங்க இறப்பு வீட்டில். ஆனால் இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஃப்ளூட்டு இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுறதுக்குன்னே கூப்பிட்டாங்களாம். ஸோ ஒரு சைடு இந்த ஃப்ளூட்டு இதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு ஒப்பாரி கூட்டம் அவங்க சொல்லி 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 ஒப்பாரி வச்சுட்ருக்காங்க. இந்த சீனை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். நடுவில் செத்துருக்குறாங்க, அதுவும் செத்துருக்கிறது யாருன்னா ஒரு வயது முதிர்ந்தவங்க கிடையாது, இவங்க ஒரு வயசு ரொம்ப கம்மியாக, இவரோட டாட்டர் ஜெயரஸோட டாட்டர் இல்லையா, ஸோ வயசு கம்மியானவங்க. ஸோ இந்த சினாரியோவில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜீசஸ் அங்கே போகிறாரு. அப்போ லிட்ரலாக அவங்கள பரி பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இதை போய் அவங்களுக்கு பரியல் பண்ணுற ஸ்பாட்டை போய் பார்த்துட்டாங்க, மோனர்ஸை கூப்பிட்டுட்டாங்க, வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே பரியலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஜீசஸ் மட்டும் என்ன சொன்னார், அவர் என்ன சொல்கிறாரு, 24:25, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். ஸோ 24ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் நகைத்தார்கள். தூங்கிட்டு தான்ப்பா இருக்கான்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவருக்கு என்ன எதுவும் கலண்டு போயிடுச்சா, மூச்சே இல்லை, இவ்வளோ நேரமாக காலையிலேருந்து இவ்வளோ நேரமாக மூச்சு இல்லை எதுவும் இல்லாமல் படுத்துருக்குறா, இவளை போய் இப்படி ஏசப்பா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நகைத்தனருன்னு இருக்குது. உடனே ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, முதல்ல எல்லாரும் வெளியே போங்கடான்றாரு. ஏன் வெளியே போக சொல்கிறாரு? ஜீசஸ் ஒரு மிரக்கிள் செய்ய அவருக்கு என்ன அட்மாஸ்பியர் தேவைப்படுது, ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபெய்த். அந்த அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபெய்த் அங்கே இல்லை, எல்லாம் ஒரே ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகலைன்னொன்னே என்ன பண்ணுறாரு, வெளியில் அனுப்புகிறார். வெளியே அனுப்புனோன்னே என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் went in, took her by the hand and the girl got up. இங்கேயும் ஜோம் பண்ணுறாரா, ஸ்தோத்திரம் பண்ணுறாரா? ஸோ எந்த இடத்துலையுமே முக்கி கான்ஸ்டிபேட்டடாக ஜீசஸ் ஒரு மிரக்கிள் செய்யவே இல்லை. அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஆண்டவர் வந்து தொடராரு, சுகமாகறாங்க, சுத்தமாகு அப்படின்னு சொல்கிறாரு, வாயில் சொல்கிறார், டக்கு 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 டக்குன்னு வந்து. ஸோ அவர் எதுக்குமே வந்து இது நடக்குமா நடக்காதா, நான் சொல்லலாமா, நான் கையை வைக்கலாமா, நான் ஜெபிக்கலாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்கவே இல்லை, ஸ்பான்டேனியஸாக இது எல்லாத்தையும் பண்ணுறாரு. இன்னொரு ஒரு சிச்சுவேஷன் பார்க்கலாம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28-29. அவர் அக்கரையிலே கெர்கெசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. ஸோ இங்கே பிசாசு பிடிச்ச 2 பேர் இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு அந்த பிசாசு மோசமான பிசாசுனா யாரையுமே அந்த வழியாக போகவே விடாதான், வயலண்ட்டான பிசாசு வந்தால் அடித்து துவைச்சு ஒரு வழி பண்ணி விட்டுரும். ஸோ பீப்புள் வர் ஸோ ஸ்கேட், அந்த வழியாக போகிறதுக்கே ரொம்ப ஸ்கேடாக இருந்தாங்களாம். ஆனால் ஜீசஸ் அந்த இடத்துக்கு போனோன்னே, கெர்கசேனருக்கு போனோன்னே அந்த பிசாசே என்ன பண்ணுது, வந்து ஆஜராயிருது. ஆஜராகி என்ன சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஸோ எல்லா ஜனங்களும் பயப்படுறாங்க அந்த பிசாசுக்கு, அந்த பிசாசை பார்த்து. ஆனால் ஜீசஸ் வந்து பயந்தாருன்னு இங்கே எங்கேயாவது இருக்குதா? ஸ்பான்டேனியஸாக என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு ஆக்சுவலாக நெகோசியேஷன் பண்ணுது ஒரு பிசாசு. என்ன, அந்த 2 பிசாசு என்ன சொல்லுது, எங்களை வெளியில் அனுப்பாதீங்க, அந்த பன்னிங்களுக்குள்ளே வேணால் அனுப்புங்கன்னு சொல்லுது. உடனே சரி போங்கன்னு சொல்கிறாரு, அப்படியே அந்த பன்னி கூட்டம் போய் கீழே விழுந்துருது. ஸோ ஸ்பான்டேனியஸாக வெளியே போன அந்த பிசாசு வந்து ஆண்டவர் விரட்டுறாருன்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். இப்போ மத்தேயு 9:35 ஒட்டு மொத்தமாக என்னெல்லாம் பண்ணாரோ இது இந்த ஒரே வசனத்தில் இருக்குது. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர். ஆமென். ஸோ முதல்ல என்ன பண்ணுறாரு, எல்லா பட்டணங்களுக்கும் செல்றாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முதல்ல பிரசங்கிக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும், இங்கிலீஷ்ல எவ்ரி ஹீலிங், எவ்ரி கைண்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் சிக்னஸ்.
ஸோ இந்த சிக்னஸ், இந்த டிசீஸில் அப்படியே ஒரு சில பட்டியல் எடுப்போம். ஒரு சில டிசீஸ் சொல்லுங்கள், பயமுறுத்துகிற டிசீஸ் சிலவற்றை சொல்லுங்களேன். கேன்சர், வேறு டிபி. இன்னைக்கு கியூரே இல்லைன்னு எதெல்லாம் சொல்கிறாங்க? இதுக்கு கியூரே கிடையாது. ஆர்த்ரைட்டிஸு, ரூமடைட் ஆர்த்ரைட்டிஸு. கோவிடுமே வந்து மேனேஜ் தான் பண்ணாங்க இல்லையா? ஊசியை போடு, இதை போடுன்னு சொன்னாங்க. பட் டோட்டலாக வந்து கோவிடை வந்து யாராலையும் இராடிகேட் பண்ண முடியல. கோவிட், ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் போட்டால் போச்சு, இல்லைன்னா இல்லை. ரேபீஸ், அதுக்கும் வேக்சினேஷன் போட்டால் தான் இது. அதுக்கப்புறம் ஊசி போட்டால் தான், ஊசி போட மறந்தால் அவங்களும் செத்துருவாங்க. ஸோ இங்கே வசனம் சொல்லுது, சகல வியாதியையும், எவ்ரி கைண்ட் ஆஃப் டிசீஸ், எவ்ரி கைண்ட் ஆஃப் சிக்னஸ். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லா வித வியாதிகளையும் சொஸ்தமாக்குனாரு அப்படின்னு இங்கே வசனம் சொல்லுது. ஸோ இந்த இவ்வளோ சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்தோம்ல, ஜீசஸ் வாஸ் நாட் மூவ்ட் பை டிசீஸ். எந்த விதமான நோயை பார்த்து கேன்சரா, இதுவா, இதுக்கு பின்னாடியே இதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு ஜீசஸ் ஒரு இதையும் பார்த்து, ஒரு வியாதியும் பார்த்து ஷாக்கே ஆகலை. he was not moved by any disease. Secondly, he was not moved by any demon. எந்த விதமான பிசாஸ் பிடிச்சவனை பற்றி, இது பெரிய பிசாசு, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவரை கலங்கடிக்க முடியவே இல்லை. எந்த விதமான பிசாசும் அவரை ஆட்டம் கொடுக்கவே முடியல. he was not moved by any kind of circumstances. எந்த புயலோ மழையோ வெள்ளமோ எதுவுமே அவரை அசைக்கவே முடியல. நாலாவது, ஈவன் மரணமே அவரை அசைக்க முடியல. he was not overwhelmed by these things. இந்த காரியங்கள்லாம் பார்த்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு அவர் ரியாக்ஷன் இல்லை. ஆனால் he spontaneously, effortlessly exercised his authority as the son of God. எந்த விதமான பெரிய முயற்சியும் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் தேவனுடைய குமாரனா அவருடைய அத்தாரிட்டிக்கு தமிழில் என்ன அதிகாரத்தை உபயோகப்படுத்தினார். ஸோ இன்னைக்கு நம்ம யாரு? இன்னைக்கு நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு? ராஜ்யத்தின் பிரஜை. we are a child of God. ராஜ்யத்தின் பிரஜை. இதுக்கு வருவோம் பின்னாடி. ஓகே, ஸோ இப்போ ஜீசஸ் வாஸ் நாட் மூவ்ட் பை எனி சர்க்கம்ஸ்டன்ஸ், எனி டீமன், எனி டிசீஸ். எப்படி அவரால் அப்படி இருக்க முடிஞ்சிச்சு? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கா? நம்ம ஒரு எக்ஸாம்னா ஒரு பயம் வந்துடுது. வீட்டில் பிள்ளைங்க சொல்கிறத கேட்கலன்னா டக்குன்னு ஒரு பயம் வந்துடுது. எப்படி தான் அந்த பிள்ளைங்களை வளர்க்க போகிறோமோ வைக்க போகிறோமோன்னு ஒரு பயம் வந்துடுது. ஒரு ஃபீஸை கட்டணும், கையில் பணம் குறையுதுன்னா உடனே ஒரு பயம், ஒரு திகில் வந்துடுது. ஆனால் இங்கே ஜீசஸ் வாஸ் ஸோ அன்மூவ்ட் பை ஆல் தீஸ் திங்ஸ். எப்படி அவரால் அப்படி இருக்க முடிஞ்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி அவரால் அப்படி இருக்க முடிஞ்சிச்சு? ஏன்னா அவர் அனுப்புன அப்பா அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் அனுப்புனார். அவர் ஹேபிச்சுவலாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தார். அது என்ன தெரியுமா? மார்க் 1:35, லூக் 6:12. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸோ இதை நான் இங்கிலீஷில் வாசிக்க விரும்புகிறேன். ஏர்லி இன் த மார்னிங் வைல் இட் வாஸ் ஸ்டில் டார்க். ஏர்லி இன் த மார்னிங், ஸோ முதல்ல ரொம்ப அதிகாலையில், வைல் இட் வாஸ் ஸ்டில் டார்க், இன்னும் விடியவே இல்லை. விடிஞ்சாதான் குருவி கூட கத்தும் இல்லையா? குருவி கூட கத்தாத அந்த டைமில் ஜீசஸ் காட் அப், லெஃப்ட் த ஹவுஸ் அண்ட் வெண்ட் அவுட் டு அ செக்லூடட் பிளேஸ். யாருமே இல்லாத இடத்துக்கு போகிறாரு. அண்ட் வாஸ் ப்ரேயிங் தேர். இப்போ இதுக்கு முன்னாடி அவரோட சிச்சுவேஷன் என்னன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். 29வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சைமன் பீட்டரோட வீட்டுக்கு போகிறாரு. பீட்டர், ஆண்ட்ரூ இவங்க வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தா, இப்போ நம்ம வாசித்தோம்ல, அவங்க மாமி வந்து சிக்காக இருக்கிறாங்கன்னு, அவங்கள ஹீல் பண்ணுறாங்க. ஹீல் பண்ணோடனே இந்த வேர்டு வந்து அந்த பட்டணத்துக்கு ஃபுல்லாக பரவி எல்லாரும் அவங்க சிக் பீப்புளை கொண்டு வந்துடுறாங்க. சிக்காக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி அவர் ஹீல் பண்ணிகிட்டே இருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா 32ஆம் வசனம் வாசிப்போம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஸோ சாயங்காலம் ஆன போது, ஆஃப்டர் சன்செட், பொழுது சாஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வராங்களாம். ஒரு பட்டணத்தில் இருக்கிற எல்லா சிக் பீப்புளையும் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கே வந்து ஒரு மிரக்கிள் நடக்குது. ட்ரிச்சியில் இருக்க எல்லா சிக் பீப்புளையும் கொண்டு வராங்க. ஒரு எத்தனை பேர் அப்ராக்சிமேட்டாக வந்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 3000 பேர் வருவாங்களா? 3000 பேருக்கு டச் பண்ணி ஹீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறாரு. தூங்க போயிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதிகாலையில்
இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸோ ஜீசஸ் வந்து அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்லேயே அவர் ப்ரைஸ்டு பொசஷனாக ஒரு விஷயத்த வச்சுருந்தாரு. அது என்னன்னா ஃபெலோஷிப் வித் த ஃபாதர். அப்பாவோடு இருந்த அந்த உறவை, அந்த ஃபெலோஷிப்பை, அதுதான் அவருக்கு ப்ரைஸ்டு பொசஷன். வெள்ளியும் தங்கத்தை போல அவர் அந்த ஃபெலோஷிப் வித் த ஃபாதரை வந்து அவர் வச்சுருந்தார். ஸோ இது லூக்கா 6:12 இருக்குது. நம்ம இதை வாசிக்க வேண்டாம். பட் இந்த ஃபெலோஷிப்புன்றதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபெலோஷிப்புன்ற வேர்டுக்கு எபிரேயத்தில் வந்து என்ன மீனிங்னா ஷேரிங் டுகெதர், ஷேரிங் டுகெதர், பைண்டிங், ஜாயினிங். ஸோ இதை வாசிக்கும் போதே எனக்கு உடனே தோணுனது என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து யோவான் 15 சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கொடிகள். ஸோ செடியிலேருந்து கொடிக்கு என்னெல்லாம் ஷேர் ஆகுது? இதிலிருந்து தண்ணி ஷேர் ஆகுது, நியூட்ரியன்ஸ் ஷேர் ஆகுது, எல்லா விதமான சத்துவமும் வந்து செடியிலேருந்து தான் எதுக்கு ஷேர் ஆகுது? கொடிக்கு ஷேர் ஆகுது. ஸோ ஃபெலோஷிப்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் ஜெபிக்க போகிற நேரம் ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டு 10 விஷயம் தேவனுக்கு சொல்கிற நேரம் இல்லை. ஷேரிங் டுகெதர். ஹல்லேலூயா. ஒரு பரிமாற்றம் நடந்துட்டுருக்கு. அவருடைய வல்லமை, அவருடைய பெலன், அவருடைய ஞானம், இந்த பரிமாற்றம் நடக்கிற இடம் தான் வந்து ஃபெலோஷிப். ஸோ ஜீசஸ் வந்து ஹேபிச்சுவலாக அகெயின் அண்ட் அகெயின் அவரோட மினிஸ்ட்ரியில் இருந்தப்போ ஃபுல்லாக he went to a mountain side, he went to a secluded placeன்றது திருப்பி அநேக இடங்களில் வருது. அவர் தனியே ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ண போனார், தனியே மலைக்கு ஏறினார், யாரும் இல்லாத இடத்துக்கு போனார், அதிகாலையில் இருட்டோடு எந்திரிச்சு போனாருன்றது ரிப்பீட்டடாக நிறைய வசனங்களில் வருது. ஸோ he made it a habit to fellowship with the Father. ஸோ எப்படி அவரால் சூழ்நிலைகளை ஒரு கிங்டம் மென்டாலிட்டியோட பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, இதுதான் அவருடைய சீக்ரெட். he was constantly in fellowship with the Father. ஸோ இந்த ஃபெலோஷிப் வந்து ஜீசஸ்க்கு என்ன கொடுத்ததுன்னா, he gave him a son consciousness. சன் கான்ஷியஸ்னஸ்னா, இந்த பூமியில் மனுஷகுமாரனாக இருந்தாலும் உண்மையிலே அவர் யாராக இருக்கிறாரு? தேவகுமாரனாக இருக்கிறாரு. ஸோ நான் தேவகுமாரன் அப்படின்ற கான்ஷியஸ்னஸை இந்த ஃபெலோஷிப் வித் த ஃபாதர் வந்து அவருக்கு கொடுக்குது. ஸோ ஜீசஸ் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஐ ஆம் இன் த ஃபாதர், the Father is in me, the Holy Spirit is in me, we are one. இது எங்கே இருக்குன்னா யோவான் 14:20. நான் அதை வாசிக்கிறேன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த கான்ஷியஸ்னஸ்லேயே இருந்தார். நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா எனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் திருத்துவமாக இருக்கிறோம், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் திருத்துவமாக இருக்கிறோம். ஸோ இந்த பூமியில் நடக்கும்போது he walked with a constant consciousness of who he was, that he was the son of God. ஸோ தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் அவருக்கு என்னத்தை கொடுத்துச்சுன்னா, காட் கான்ஷியஸ்னஸ், ஃபாதர் கான்ஷியஸ்னஸை கொடுத்துச்சு. அது வந்து அவருக்கு சன் கான்ஷியஸ்னஸை கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபெலோஷிப் அவருக்கு தந்தது. இப்போது யோவான் 14:12-14 வாசிக்கும் போது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. என்னை விசுவாசிக்கிறவன். இப்போ இங்கே எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? தேவனை விசுவாசிக்கிறதுனால தான் சண்டே காலையில் நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? 10 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்போம். நம்ம எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு, பசிச்சாலும் பரவாயில்ல, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலைனாலும் பரவாயில்லன்னு சர்ச்சுக்கு வந்தது எதனால? அவரை விசுவாசிக்கிறதுனால. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்கிற கிரியைகள். அப்போ இயேசு செய்த கிரியைகள் என்ன? ஒரு 10 சொல்லுங்க. இயேசு என்னென்ன கிரியை செய்தார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இதை ஒரு 3 தடவை சொல்லுவோமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் கிரியைகளை தானும் செய்வான். இப்போ இயேசு செஞ்ச கிரியைகள் என்ன? 10 சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னென்ன கிரியைகள் செஞ்ச? ஹீல் பண்ணாரு. எதெல்லாம் ஹீல் பண்ணாரு? ஊமையை தொட்டு சுகமாக பேச வச்சார். அப்புறம் பிளைண்டை பார்க்க வச்சாரு. அப்புறம்
மூடவனை நடக்க வச்சாரு. அப்புறம் சூம்பின கையா இருக்கிறவனை சுகமாக்குனார். அப்படின்னா என்ன? சூம்பின கைனா என்ன? கையே ஷார்ட்டா இருக்குங்க, கையே முறிஞ்சு போயிருக்கு, அந்த முறிவை சரி பண்ணல, கையே ஷார்ட்டா இருக்கு, அதுதான் கிரிப்பிள்டு ஹேண்டு. அதை என்ன பண்றாரு? வளர வைக்கிறாரு. வேற என்ன பண்ணாரு? 12 வருஷம் பார்க்காத டாக்டரே இல்லை, செலவழிக்காத காசே இல்லை. ஆனால் ஒரு டச் ஆஃப் த கார்மெண்ட்ல என்ன ஆயிடுறாங்க? சுகமாயிடுறாங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை 12 வருஷம் போராடிட்டு இருந்த காரியத்திலேருந்து சுகப்படுத்தினார். வேற என்ன பண்ணாரு? மரித்தவனை உயிரோட எழுப்பினாரு. வேற என்ன பண்ணாரு? வாட்டர் டர்ன்ட் இன்டு வைன். ஸோ பீப்புளை மட்டும் அவர் ஹேண்டில் பண்ணல, எலமெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்றாரு, நான் லிவிங் திங்ஸை. வாட்டரை வைனா மாத்துறாரு. வேற கடல் மேல நடந்தாரு. ஆக்சுவலா லா ஆஃப் கிராவிட்டி என்னது? புவியீர்ப்பு விசை. இதுக்கு மேலேயாவது நம்ம நின்னோம்னா கீழே இழுக்கப்படுவோம். தண்ணி மேல நின்னோம்னா கீழே இழுக்கப்படுவோம். ஸ்விம் பண்ணலாம், ஆனா நின்னோம்னா கீழே இழுக்கப்படுவோம். பட் ஹி டிஃபைட் த லா ஆஃப் கிராவிட்டி. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவன். என்னை விசுவாசிக்கிறவன்னா யாரு? யாரு? என்னை விசுவாசிக்கிறவன். ஓகே, ஜீசஸ் என்னைன்றது. விசுவாசிக்கிறவன் யாரு? அப்போ ஜெமீமா நான் செய்கிற கிரியைகளை செய்வான். அப்போ ஜெமீமா ஜீசஸ் செய்கிற கிரியைகளை நானும் செய்வேன். சொல்லுங்க, உங்க பேரை போட்டு சொல்லுங்க, உங்க பேரை போட்டு சொல்லுங்க. ஜீசஸ் செய்கிற கிரியைகளை நானும் செய்வேன். ஜெமீமா அவர் செய்கிற கிரியைகளை நானும் செய்வேன். ஜெமீமா அவர் செய்கிற கிரியைகளை நானும் செய்வேன். அதான வசனம், அதான வசனம். ஸோ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் பிசாசுகளை துரத்தினேன், நான் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குனேன், நான் காற்றையும் கலர்னையும் அமர்த்தினேன்றது இல்லை, நீயும் நான் செஞ்ச கிரியைகளை செய்வ. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்றாரு, இவைகளிலும் பெரிதானவைகளை செய்வீங்கன்னு சொல்றாரு. யூ வில் டூ கிரேட்டர் திங்ஸ் தென் தீஸ்ன்னு சொல்றாரு. எப்பவுமே நம்ம பிள்ளைங்க நம்மளோட அறிவாளியா இருந்தா நம்மளுக்கு பொறாமை வருமா, சந்தோஷம் வருமா? சந்தோஷம் வரும். அப்ப ஆண்டவர் அவர் பண்ணதை மட்டும் இல்லாம அவர் செய்யாத சில கிரியைகளை செய்யும் போதும் அவர் சந்தோஷப்படுறாரு. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, அதே வல்லமையை நம்மளுக்கு தந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:9-10. நான் அதை வாசிக்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ பூமியில தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறதுன்றது கிங்டம் வந்துச்சு அப்படின்றதுக்கான அவுட்கம். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பெல்லாம் லெட் யுவர் கிங்டம் கம்ன்னு சொல்றாரோ அப்பெல்லாம் அடுத்த வசனமே என்ன சொல்றாரு? லெட் யுவர் வில் பி டன். அப்போ பூமியில தேவனுடைய ராஜ்யம் வரப்படுறதுக்கு ஒரு அவுட்கம் என்ன? தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? ஜீசஸ் என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் சுகமாக்குனாரு. இப்ப ஜீசஸ் டிசைபிள்ஸை என்ன செய்ய சொன்னாரு? மத்தேயு 10:1 எடுத்து வாசிப்போம். சீஷர்களை என்ன செய்ய சொன்னாரு? ஸோ இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய சீஷர்களா இருக்கிறோம். இப்ப நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அத்தாரிட்டி என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இன்னொரு வசனம் சொல்லுது, என்னுடையதெல்லாம் உங்களுடையதுன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய அத்தாரிட்டி யாருடையது? நம்மளுடையது. நம்மளுடையது இல்லை, என்னுடையது. அவருடைய ஜீசஸோட அத்தாரிட்டி யாருடையது? என்னுடையது. அவருடைய அத்தாரிட்டி யாருடையது? என்னுடையதுன்னு சொல்லுங்க. என்னுடையது. அவரோட அத்தாரிட்டி யாருடையது? என்னுடையது. அவரோட அத்தாரிட்டி யாருடையது? என்னுடையது. அப்ப அவருடைய அத்தாரிட்டியில ஆப்ரேட் பண்ணா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு? 10:1 திருப்பி வாசிப்போம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென், ஆமென். அப்ப அவருடைய அதிகாரம் யாருடையது? இயேசுடைய அதிகாரம் யாருடையது? ஜெமீமாவுடையது. இயேசுடைய அதிகாரம் யாருடையது? உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. இயேசுடைய அதிகாரம் யாருடையது?
ஆமென். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். நம்ம என்ன கிறிஸ்டியானிட்டியில் நம்மளை என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா, இதெல்லாம் பாஸ்டர்ஸே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுற வேலைன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்போ பாஸ்டர்ஸ் நான் செய்கிற கிரியைகளை செய்வார்னு சொல்லியிருக்குதா இங்கே வசனம்? சொல்லியிருக்குதா? சொல்லலை. இவாஞ்சலிஸ்ட் நான் செய்யும் கிரியைகளை செய்வாங்கன்னு சொல்லியிருக்குதா? அப்பாசல்ஸ் நான் செய்கிற கிரியைகளை செய்வாங்கன்னு சொல்லியிருக்குதா? என்ன சொல்லுது வசனம்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? இந்த கேட்டகரியில் வர்றேன்னு சொல்றீங்க? எல்லாரும் சொல்றோம் இல்லையா? அப்போ நம்மளும் அவர் செய்கிற கிரியைகளை செய்யணும். ஸோ இப்போ ஜீசஸ் வந்து எப்படி சூழ்நிலைகளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிஞ்சுது அப்படின்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்? ஹி வாஸ் கான்ஸ்டன்ட்லி இன் ஃபெலோஷிப் வித் காட். அவர் சன் கான்ஷியஸாக இருந்தார், ஃபாதர் கான்ஷியஸாக இருந்தார். அப்போ இன்னைக்கு நம்ம அந்த எப்படி நம்ம சன் கான்ஷியஸாக ஆகுறது? கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ? குளிக்கும் போது, உட்காரும் போது, சாப்பிடும் போது, சமைக்கும் போது. ஸோ அந்த ஃபெலோஷிப் வித் காட், ஜீசஸ் வந்து தனியாக ஒரு இடத்துல போய் செக்லூடடாக ஃபாதரோட ஃபெலோஷிப் பண்ணார். இப்படியும் அவருக்கு ஒரு நேரம். அது இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு லைவாக ஒரு ஹாட் லைன் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த லைன் என்ன? நான் அவரிலும் அவர் என்னிலும், நான் அவரிலும் அவர் என்னிலும், கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எதில் வளர்கிறோம்? சன் கான்ஷியஸ்னஸில் நம்ம வளர்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் கேன்சரை காட்டிலும் பெரியவர், என்னில் இருக்கிறவர் என்னுடைய முட்டி வலியை பார்க்கிலும் பெரியவர், என்னில் இருக்கிறவர் என்னோட பிராங்கைட்டிஸை பார்க்கிலும் பெரியவர், என்னில் இருக்கிறவர் என்னுடைய வேலையில்லா தன்மையை காட்டிலும் பெரியவர், என்னில் இருக்கிறவர் என் பண கஷ்டத்தை காட்டிலும் பெரியவர். உங்களுக்கு எது மலையாக இருக்குது? சொல்லிக்கிட்டே இருங்க நாள் ஃபுல்லாக. ஒரு கவலை வருதா, ஃபோன் போட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறதை பார்க்கிலும், சோகமாக உட்காந்துருக்கதை பார்க்கிலும், அந்த எந்த விஷயம் ஒரு மலை மாதிரி நிற்கிதோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இதை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், இதை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர் நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த சன் கான்ஷியஸ்னஸில் நம்மளை வளர உதவி செய்யும். இப்போ மாடு எப்படி சாப்பிடுன்றதை பார்த்துருக்கீங்களா? எப்படி சாப்பிடும்? முதல்ல கடன்னு எல்லாத்தையும் புல்லை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும்? தனியாக ஓரமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கும், ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணிட்டு இருக்கும்னு பார்த்து. அப்போ டென்ஷனாக இருக்காது. மாடு இந்த அனிமல்ஸும் டென்ஷன் ஆகும், பார்த்துருக்கீங்களா? நாயெல்லாம் வாழை பிடிச்சி இழுத்து பாருங்களேன், அது மூஞ்சே கொர்றன்னு மாறிடும். அனிமல்ஸ்க்கும் டென்ஷன் வரும். ஆனால் ஒரு மாடு அசை போடும்போது பாருங்கள், ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கும். உட்காந்து உள்ளேருந்து எடுத்து அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ காலையில் இருட்டோடு எந்திரிச்சு தனிமையில் நம்ம ஆண்டவரோட உட்காந்து நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுகிறார்ல, ஒரு மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளேருந்து அந்த சாப்பிட்ட புல்லை எடுத்துகிட்டு வந்து அது அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அசை போடும்போது என்ன பண்ணும்? ரிலாக்ஸ்டாக உட்காந்து அசை போடும். எந்த டென்ஷனும் எடுத்துக்காது. அப்போது அதே மாதிரி காலையில் இருட்டோட எந்திரிச்சு தனிமையில் ஆண்டவரோட உட்காந்து அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறத நாள் பூரா போகும்போது அசை போட்டுக்கிட்டே இருங்க. உட்காரும்போது, எந்திரிக்கும் போது, குளிக்கும் போது, ஆட்டோ லேட் ஆகும்போது, பஸ்ஸு நிற்கும் போது, பஸ்ஸு டக்குன்னு வராமல் இருக்கும்போது, குளிக்கலான்னு போகிறப்ப டேப்பில் தண்ணி வராதப்போ, சம்பில் தண்ணி இல்லாதப்போ, நம்ம வந்து வாழ்க்கையில் இன்ட்ரப்ஷன் நினைக்கிறோம்ல, அவசரமாக கிளம்புறோம், ஒரு இன்ட்ரப்ஷன் நினைக்கிற ஒரு தடை வருது. ஆண்டவர் வந்து அந்த தடையெல்லாம் தடையாகவே பார்க்கல, கேஷுவலாக லைஃப்பை லிவ் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த தடை போல் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த உங்கள்கிட்ட தனிமையில் ஆண்டவர் பேசின வசனத்தை எடுத்து அசை போடுங்கள். என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர், கிறிஸ்துவே எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார், கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி, கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி. இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ளே யார் இருக்கிறா, நமக்குள்ளே யார் இருக்கிறா, நமக்குள்ளே யார் இருக்கிறா, நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்ற அந்த சன் கான்ஷியஸில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம சன் கான்ஷியஸ்ன்னு சொல்லலாமா? ஜீசஸ் வந்து சன் ஆஃப் காட். நம்ம யார் அப்போது? ரோமர் 8:14-15 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அப்ப எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்ப புத்திரருக்கும் பிள்ளைக்கும் என்ன டிஃபரன்ஸு? சைல்டுக்கும் சன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸு? மெச்சூரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு தகப்பனார் வந்து 1 கோடிக்கு ஒரு லேண்ட் வச்சிருக்கிறாரு. ஒரு பிள்ளை இருக்கு அவருக்கு. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து எழுதி வைக்கிறாரு. உடனே அந்த பிள்ளை போய் அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிருமா? அதை கொடுத்துருவாரா? அந்த பிள்ளைக்கு பேரில் எழுதி வச்சிருவாரா? எப்போ எழுதி வைப்பாரு? மேஜர் ஆகணும். மேஜர் ஆகணும். அப்பாவுக்கு இவனுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு தெரியணும். அப்போ தான் என்ன பண்ணுவார்? எழுதி வச்சு நீ அதை இது பண்ணுவான்னு சொல்லுவார். நான் ஆண்டவர்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நேற்று மழை வந்தது இல்லையா? அதுக்கு ஒரு 10 நாளாக நான் வானத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன். மழை பெய்யட்டும், மழை இயேசுவின் நாமத்தினால மழை ரெயின் கிளவுட்ஸ் உண்டாகட்டும், மழை வானத்துலேருந்து பெய்யட்டும் பெய்யட்டும்னு பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மழை வரவே இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர் எலியாலாம் ஜோம் பண்ணால் தான் நீங்கள் கேட்பீங்களா? நாங்களாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா, we need to grow in sun consciousness. இப்போது நம்ம ஹாட்டாக இருக்கும்போது தானே நம்ம வந்து மழை தேவைப்படுதுன்னே உணர்றோம். அப்போ தான் ஆண்டவரோட புத்திரராக இருக்கணும். ஆனால் எப்பயுமே அந்த கான்ஷியஸ்னஸ்லேயே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ சைல்டுக்கும் சன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மெச்சூரிட்டி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ சன்னுக்கு அப்பா யாருன்ற முழு அறிவும் இருக்குது. சைல்டுக்கு அந்த அறிவு அந்த அளவுக்கு அந்த அறிவுலாம் இல்லை. அந்த அப்பாவுக்கு பிறந்திருக்கிறாங்க, பட் ஃபுல்லாக நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம் அந்த அறிவெல்லாம் இல்லை. ஸோ ஒரு புத்திரர் யார் அப்படின்னா இங்கே வசனத்தில் அழகாக டிஃபைன் பண்ணுது. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு 10 வயசாக கூட இருக்கலாம். தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் பைபிள் உங்களை என்னன்னு கால் பண்ணுது? புத்திரர். சன் ஆஃப் காட். சன்னுன்னா அப்போ டாட்டர் இல்லையானா சன்னுக்குள்ளே தான் என்னவும் இருக்குது? டாட்டர். ஓகேவா? ஸோ நம்ம தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் நம்ம யாராக இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் 50 வயசாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாமல் ஆண்டவரோட ஃபெலோஷிப்பில் இருந்து அவர் சத்தம் கேட்டு நடக்காமல் இருந்தால் நம்ம என்னவாக தான் இருக்கோம்? பிள்ளையாக தான் இருக்கோம். அப்போ இந்த புத்திரராக ஆகிறதுக்கு வயசு ஒரு மேட்ரு கிடையாது. ஆவியில் எதுதான் ஒரு மேட்ரு? கான்ஷியஸ்னஸ் அண்ட் மெச்சூரிட்டி. அந்த சன் கான்ஷியஸ்னஸில் எப்படி வளர்றது? ஏசப்பா போல். ஏசப்பா எப்பயுமே அந்த சன் கான்ஷியஸ்னஸில் இருந்தார்ல. அப்போ நம்மளையும் இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தில் எப்படி வளர்றது? நான் அவரிலும் அவர் என்னிலும், நான் அவரிலும் அவர் என்னிலும். அப்போ நான் பார்த்தா யார் பார்க்குறா? அவர் பார்க்குறார். நான் தொட்டா யார் தொடுறா? அவர் தொடுறார். நான் உட்காந்தா யார் உட்கார்றா? அவர் உட்கார். நான் அழுதா யார் அழுகிறா? அவர் இந்த கான்ஷியஸ்னஸில் வளர 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 நம்மளும் அந்த சன் கான்ஷியஸ்னஸில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ சிங்கக்குட்டி எடுத்துக்கலாம். சிங்கக்குட்டி கத்துமா? சிங்கக்குட்டி ஊளையிடுமா? சிங்கக்குட்டி அகவுமா? சிங்கக்குட்டி கூவுமா? சிங்கக்குட்டி என்னதான் பண்ணும்? கர்ச்சிக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம யூதா ராஜ சிங்கத்தோட சிங்கக்குட்டியா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? அழுகுறோம், புலம்புறோம், அகவுறோம், கூவுறோம். அப்போ அந்த சன் கான்ஷியஸ்னஸில் நம்ம வந்துட்டோன்றதுக்கு எது அடையாளம்? கர்ஜிக்கணும். ஸ்பான்டேனியஸ்னா என்ன வரணும்? முன்னாடி ஒரு ஓனாய் வருது. ஓனாய் வந்தாலும் கழுதப்புலி. இப்போ முன்னாடி ஒரு கழுதப்புலி வந்தது. ஊன்னு அழுதா அது என்ன அர்த்தம்? சிங்கக்குட்டின்னு அது மறந்து போச்சுன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணணும்? கர்ஜிக்கணும். எவ்வளோ பேர் த லயன் கிங் பார்த்துருக்கீங்க? அது ஒரு கார்ட்டூன் மூவி. அதில் வந்து சிம்பா தான் வந்து அந்த சிங்கத்தோட அந்த லயன் கிங்கோட குட்டி. அப்போ வந்து நிறைய கழுதப்புலி அதை சூழ்ந்துரும். அந்த கழுதப்புலி சூழ்ந்தோன்னே இது முன்னாடி இருந்து அது கர்ச்சிக்கவே தெரியாது. அது அப்போ தான் குட்டி சிங்கக்குட்டி. அதுக்கு கர்ச்சிக்க தெரியும்னோன்னே அப்படி கேன்ற மாதிரி வாயை திறக்கும். வாயை திறக்கும் போது பார்த்தா அந்த கழுதப்புலிக்கெலாம் சத்தமாக ஒரு கர்ச்சனை கேட்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் கேமரா ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த குட்டி சிங்கக்குட்டிக்கு பின்னாடி அந்த பெரிய சிங்கம் நின்று கர்ச்சிக்கும். வாயை மட்டும்தான் இது திறக்கும். ஆனால் கர்ச்சனை யாரோடது? சிங்கத்தோடது. ஸோ
எனக்கு பின்னாடி யார் இருக்கா, எனக்குள்ள யார் இருக்கா, என் முன்னாடி யார் இருக்கா, என் வலதுபுறத்தில் யார் இருக்கா, இடதுபுறத்தில் யார் இருக்கா, ஹூ am I surrounded with, இந்த கான்ஷியஸ்னஸில் நம்ம வளர 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 அந்த அத்தாரிட்டியை நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக ஜீசஸ் போல் நாமும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. நான் என் பிதாவிலும், இந்த வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடலாம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இந்த கான்ஷியஸ்னஸ்லேயே நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி நான் 1 மினிட்ல சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜீசஸ் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் எப்படி எதிர்கொண்டாருன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளை போல் ஹீ வாஸ் நாட் ஓவர்வெல்ம் பை சுச்சுவேஷன்ஸ். அவர் வந்து கலங்கலை, உடஞ்சி போகலை, நெருக்கப்படலை, நசுக்கப்படலை. ஆனால் அவர் ஸ்பான்டேனியஸாக அவருக்கு வந்த சுச்சுவேஷன்லலாம் அவர் அத்தாரிட்டியை ஆப்ரேட் பண்ணுறாரு. கையை ஓங்குனாரு, அதட்டினாரு, பிசாசுகளை விரட்டினாரு, தொட்டார், சுகமானாங்க. ஸ்பான்டேனியஸாக அந்த அத்தாரிட்டியில் ஆப்ரேட் இப்படி தான் ஜீசஸ் இருந்தார். எப்படி அவரால் அப்படி இருக்க முடிஞ்சிச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெலோஷிப் வித் த ஃபாதர். அவர் பிதாவோட அவருக்கு இருந்த ஐக்கியத்தினால, அந்த ஐக்கியம் வந்து அவருக்கு என்ன தந்தது அப்படின்னா சன் கான்ஷியஸ்னஸை தந்தது. அப்போ நம்மளையும் வேதம் என்ன சொல்லுது, தேவனுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்படும் போது நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த புத்திர சுவீகாரத்தில் எப்படி வளருவது, எப்படி அந்த நினைவிலேயே இருக்கிறது அப்படின்னா, வார்த்தையை அசைப்போடணும். காலையில் தனிமையில் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தையை கான்ஸ்டண்ட்டாக நாள் ஃபுல்லாக நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வார்த்தையை எடுத்து அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அசை போட 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 நம்ம யாருன்ற உணர்வில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நமக்குள்ளே யார் இருக்கிறான்ற உணர்வில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரோட அத்தாரிட்டியில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவரோட அதிகாரத்தை எஃபர்ட்லெஸ்ஸாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொல்கிற சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஸ்தலத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ப்ரொஃபஸராக இருக்கும், டீச்சராக இருக்கும், பாஸ்டராக இருக்கும், ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறோம், வீட்டில் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்குறோம், பல வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் அன்றாடம். யோசிச்சு பாருங்கள், பால்காரர் நம்ம வீட்டுக்கு பால்காரர் வர்றார், இருமிகிட்டே இருக்கிறாரு, தொடுறோம், இயேசு நாமத்தினால சுகமாகுங்கன்னு சொல்கிறோம், டக்குன்னு அவருக்கு இருமல் நின்றுது. நம்ம இவங்க வராங்க, வேலைக்கு வர அக்கா வராங்க வீட்டுக்கு, இந்த மாதிரி எனக்கு திடீர்னு நான் டாக்டர்கிட்ட போனேன், கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்டண்ட்டாக இயேசு நாமத்தினால சுகமாகுங்கன்றாங்க, அவங்க சுகமாகறாங்க. வேலைக்கு போகிறோம், ஒருத்தங்களுக்கு குழந்தையே இல்லை, நம்ம ப்ரே பண்ணுறோம், இன்ஸ்டண்ட்டாக குழந்தை பிறகு. இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். இப்படி வந்து கிங்டம் ஆப்ரேட் ஆனதுனால தான் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸில் ஒரே நாளில் 3000 பேர் சர்ச்சில் ஆட் ஆனாங்க, 5000 பேர் ஆட் ஆனாங்க. இன்றைக்கி நம்ம சபையில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆவியில் தூங்கிட்டுருக்கோம். நம்மலாம் இன்னும் ஆவியில் என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம், தூங்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் ஆண்டவரோட சித்தம். அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபம் வந்து எல்லா கேத்தலிக் ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. நம்மலாம் ஒரு 1000 வாட்டி சொல்லியிருப்போம் அங்கிள், 1000ன்றது கம்மி. கேத்தலிக் சர்ச்சில் எவ்ரி மாதத்தில் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த இதில் வந்து உடைய ராஜ்யம் வருவதாகவும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக இந்த அத்தாரிட்டியில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோமா, ஆப்ரேட் பண்ணணும். அப்போ ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த சன் கான்ஷியஸ்னஸில் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அசை போடுவதன் மூலமாக, ஃபாதரோட ஐக்கியப்படுவதன் மூலமாக. ஐக்கியப்படுறதுனா போய் கடகடகடன்னு ஒரு 10 பட்டியலிட்டு சொல்கிறது இல்லை. ஃபெலோஷிப் வித் ஹிம், டாக் டு ஹிம். ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டோட எப்படி ஒரு சம்பாஷணையிலே இருப்போமோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு சம்பாஷணையிலே இருங்க. நமக்குள்ளே யார் இருக்கா, ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, தேவராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த நீங்கள் வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகும்போது, கடைக்கு போகும்போது, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது, பேங்க்குக்கு போகும்போது, எந்த வேலைக்கு போனாலும் நான் தேவராஜ்யத்தின் பிரஜைன்னு சொல்லிட்டு செருப்பை போடுங்க. இங்கேருந்து கிளம்பும் போது நான் தேவராஜ்யத்தின் பிரஜை. பெட்டில் எந்திரிச்சு உட்காரும் போது பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி நான் தேவராஜ்யத்தின் பிரஜை. ஐ எம் an ambassador, I am a citizen of the kingdom of God. Hallelujah. I am a citizen of the kingdom of God. கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். ஸோ நம்ம ஏன் அவரோட ஃபெலோஷிப் பண்ணணும் அப்படின்னா, அவரோட ஃபெலோஷிப் பண்ண நம்ம யாருன்னு நம்மளுக்கு காட்டுவார். நம்ம யாருன்னு தெரியாதனால தான் நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தையெல்லாம் வருது, நான் தூசி, நான் குப்பை, நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் வராது, என்னால் இது முடியாது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏன் வருது. நம்ம யாருன்னே நம்மளுக்கு என்ன ஆகலை, தெரியலை. ஏன் ஒரு சலிப்பு வருது, யார் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் ஏன் பத்த மாட்டேங்குது நம்மளுக்கு.
ஏன்? நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்? நம்ம யாருடையவங்கன்னு தெரியணும். அவரை பார்க்க 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 நம்ம யாருன்றதை அவர் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் எப்படி பார்க்கறது? அவர் எப்படி பார்க்கறது? வேர்டு தான் கண்ணாடி. ஒரு ஃபேமஸ் சண்டே ஸ்கூல் சாங் இருக்கு. வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லு முன்னாடின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லு முன்னாடி. ஸோ இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, இந்த வசனத்துலேருந்து ஆண்டவர் நம்மளோட பேசுகிறத தியானிக்க தியானிக்க, அதை அசப்போட நம்ம எதில் வளர்ந்துட்டே இருப்போம்? சன் கான்ஷியஸ்னஸில். அந்த சன் கான்ஷியஸ்னஸில் வளர 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 நம்ம ஆண்டவரோட அத்தாரிட்டியை எஃபர்ட்லெஸ்ஸாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கவலையால் உள்ளம் கரைந்து போனாலும் கண்ணீர் உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கரைந்து போனாலும் கண்ணீர் உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள்